தலைவர் தலைவி திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது இயக்குனர் பாண்டியராஜ் மிகவும் டார்ச்சர் செய்ததாக நடிகர் விஜய் சேதுபதி தெரிவித்தார். தலைவன் தலைவி திரைப்படத்தின் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு சென்னை பிரசாத் லேபில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் படப்பிடிப்பு தளத்தில் நடந்தவற்றை விஜய் சேதுபதி கலகலப்பாக பேசினார். அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனி எங்களை அடிக்கிறதுக்கு ஆள் வச்ச மாதிரி இருந்த ஆள் தான் பாண்டியராஜ். அவங்க ரெண்டு பேரையும் வந்து நித்யா மேனோனி விஜய் சேதுபதி வச்சு டார்ச்சர் பண்ணுங்க அப்படின்னு நினச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். சும்மா சொல்கிறேன், நான் நிஜமாகவும் சொல்கிறேன். சும்மா மாதிரி நிஜமாக சொல்கிறேன், நிஜமா மாதிரி சும்மா சொல்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் விவாகரத்து அதிகமாக நடக்கும் நிலையில் அதனை தடுக்கும் விதமாக இந்த படம் இருக்கும் என்று இயக்குனர் பாண்டியராஜ் தெரிவித்தார். இந்த படம் வந்து டைவர்ஸை பற்றி கொஞ்சம் பேசியிருக்கோம். இன்னைக்கு வந்து டைவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இந்த கதை. அதை வந்து ஒரு விஷயமா பேசியிருக்கோம். அது கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய பேர் யோசிப்பாங்க. கடைக்குட்டி சிங்கான மவுட்டு பிள்ளை படங்கள் பார்த்துட்டு நிறைய அக்கா தம்பிகளும் அண்ணன் தங்கச்சிகளும் ஒன்று சேர்ந்துருக்குன்னு என்கிட்ட சொல்லுவாங்க. நிறைய கணவன் மனைவிகள் யாராவது டைவர்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டிருந்தாவோ இல்லை கோர்ட்டுக்கு போய் கொண்டிருந்தாவோ போகணுமா அப்படிங்கிறத ஒரு யோசனையை கொடுக்கும் அப்படின்னு நான் அந்த படத்தை நம்புகிறேன். நடிகை சஞ்சிதா ஷெட்டி, ராகிஷா, தாரா கேர்கர் உள்ளிட்ட பலருக்கும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற புனித அன்னை தெரசா பல்கலைக்கழகம் சார்பாக கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. கோவை விஜய் அலான்சா ஸ்டார் ஹோட்டல்ல கௌரவ டாக்டர் பட்டம் வழங்குற விழா நடந்துச்சு. ஜான் அமலன் பரிந்துரையின் பேர்ல லீமா மார்டின் ரோஸ் தலைமையில கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனும் சேர்ந்து இந்த கௌரவ டாக்டர் பட்டத்தை வழங்கியிருக்காங்க. இதுல தொழில்துறை தலைமைத்துவத்துக்காக ராகிஷாவிற்கும், இளம் தலைமைத்துவ சேவைக்காக நடிகை சஞ்சிதா ஷெட்டிக்கும், சமூக நலனுக்காக உழைச்சதுக்காக தாரா கேர்கருக்கும் டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டிருக்கு. இது தவிர இன்னும் பலருக்கும் டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் பாராபங்கியில் நடந்த பயங்கர சாலை விபத்தில் 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பாராபங்கி அருகே ராம்நகர் நோக்கி அதிவேகமாக வந்த பேருந்து ஆட்டோ மீது பயங்கரமாக மோதியது. இந்த கொடூர விபத்தில் ஆட்டோ அப்பளம் போல் நொறுங்கியதோடு ஓட்டுநர் உட்பட 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் ஒரு இளைஞர் படுகாயமடைந்தார். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.